வணக்கம் மக்களே. நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது நம்மளை நிம்மதியாக தூங்க விடாது, நல்லா சாப்பிட விடாது, நிம்மதியாக இருக்க விடாது. அதுதான் அதிகமாக யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட போட்டு யோசித்து நமக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை உருவாக்கிடுறோம். இதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அதிகமாக யோசிக்கிறதுங்கிறது ஒரு வியாதியா இல்லை மனசோட இயல்பான்னு கேட்டால் இது ரெண்டுமே கலந்த கலவை தான். யோசிக்கிறது தான் நம்ம மனசோட முக்கியமான வேலை. ஆனால் அந்த யோசனைகள் ஒரு முடிவுக்கு வராமல் சும்மா சுற்றி வரும்போது தான் அது ஓவர் திங்கிங்காக மாறுது. நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம், இன்னும் வரவே வராத நாளைக்கு பற்றி கவலைப்படுவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம கையில் இருக்கிற இந்த நிமிஷத்தை நாம் இழந்துடுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட. அதை கொஞ்ச நேரம் கழித்து மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணும், அந்த சின்ன சண்டை வந்ததுனால அவங்க நமக்கு பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு இதை பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு போட்டு யோசிச்சு அந்த சண்டையை விட அந்த யோசனையே நம்மளை அதிகமாக டார்ச்சர் பண்ணும். இது ஒரு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம உடம்புக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா எப்படி நம்ம மருந்து போடுறோமோ அது மாதிரி இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு மனசில் ஏற்படுற ஒரு காயம் மாதிரி. இதுக்கும் ஒரு மருந்து தேவை. நாம் ஏன் இப்படி அதிகமாக யோசிக்கிறோம்னு பார்த்தா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பயம். ஏதாவது தப்பு செஞ்சுருவோமோ இல்லை நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமோ அப்படிங்கிற பயம். ரெண்டாவது கட்டுப்பாடு. எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம். மூணாவது பழக்கம். சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை யோசித்து ஒரு பழக்கமாக மாறிடுறது. நாலாவது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுறது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் விதவிதமான தகவல்கள் அடுத்தவங்க வாழ்க்கைன்னு பார்த்து நம்மளையே அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு ஓவர் டைம் பார்க்குறது. அப்போது அதிகமாக யோசிக்கிற பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு சில எளிய வழிகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு, இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தில் வாழுங்க. கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ யோசிக்காமல் இந்த நிமிஷத்தில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு கவனிக்க ஆரம்பிங்க. ஒரு டீ குடிக்கும்போது அந்த டீயோட டேஸ்ட்டை மட்டும் அனுபவிங்க. ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அது. ரெண்டாவது, உணர்வுபூர்வமாக எழுதுங்க. உங்கள் மனசில் ஓடுற எல்லா யோசனைகளையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஒரு முறை எழுதிட்டிங்கன்னா அந்த எண்ணத்துக்கு ஒரு வடிவம் கிடைச்சிரும், உங்கள் மனசுக்குள்ளேயே சுற்றி வராது. மூணாவது, உடற்பயிற்சி. உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கும் போது நம்ம மனசு தானாக அமைதியாகும். உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள். நாலாவது, முடிவெடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்காமல் ஒரு முடிவெடுங்க. அது சின்ன முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல. முடிவெடுக்கிற பழக்கம் நம்ம யோசனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அஞ்சாவது, பேசுங்க. உங்கள் மனசில் ஓடுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கைக்கான ஒரு ஆள் யாருன்னு தோணுதோ அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க. நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் பேசும்போது அது வெளியில் நல்லா தெளிவாகும். ஆறாவது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது, அதை அப்படியே ஏற்றுக்க கற்றுக்கணும். இதை நான் மாற்ற முடியாது, இது இப்படி தான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மைண்ட் வாய்ஸ் நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோரும் ஜாலியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர்.